வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன் கைஸ். இந்த வீடியோவில் அரேனா என்னன்னு பார்க்க போகிறோம் பைத்தானில். இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் இன் பைத்தானில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. ரீசெண்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போல் போட்டிருந்தேன், எய்தர் டீப் லேர்னிங் சீரிஸ் தமிழில் வேணுமா இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் பைத்தானில் வேணுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ் வேணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அரௌண்ட் 90% ஆஃப் பீப்புள் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ் தான் வேணும் பைத்தான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்டரி வீடியோ. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் அரேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். பார்த்துட்டு அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் கொஷின் வந்தால் லீட் கோடில் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஷினை ஒரு எஃபிஷியண்டாக எப்படி இந்த அரேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு சாம்பிள் கொஷின் வச்சு நான் சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். ஆஸ் வெல் அஸ் அரே ஆப்ரேஷன்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் C++ல் கற்றுக்கணுன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது. இப்போது புதுசாக பைத்தானில் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ் இப்போது தான் ஆரம்பிச்சிட்ருக்கேன். ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரேயில் அரே இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் ஃபஸ்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் சம்திங் விச் ஸ்டோர்ஸ் த டேட்டா. அதாவது ஒரு டேட்டா இருக்குது தெரியுமா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தானில் பைத்தான் எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். பைத்தான் அப்படி தெரியலனா நம்ம சேனல்லே இந்த ஒரு பைத்தான் சீரிஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ்க்கு இதுதான் ப்ரீ ரெக்வசிட். இந்த பைத்தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸில் நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆல் ரைட், ஸோ நம்ம பைத்தானில் வேரியபிள்ஸ் பார்த்துருப்போம். ரைட், ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னது? வேரியபிள் ஸ்டோர்ஸ் டேட்டா. ஸோ ஒரு வேரியபிளை நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். பட் ஆனால் சப்போஸ் லெட்ஸே நம்மக்கிட்ட நிறையா நம்பர்ஸ் வருது, நிறையா வேல்யூஸ் வருதுன்னா லெட்ஸே நம்மளுக்கு ஒரு 100 வேல்யூஸ் வருது. 100 வேல்யூஸ் வருதுன்னா 100 வேல்யூஸையுமே நம்ம ஒவ்வொரு வேரியபிளாக 100 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர். ரைட், அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அரே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அரேஸில் நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அரேயில் இண்டெக்ஸிங் இருக்குது. அதாவது இந்த ஒரு அரே பாருங்கள், இந்த அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7. ஏன்னா 7 வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், இல்லை பேசிக்காக 7 பாக்ஸஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் இண்டெக்ஸிங் நம்ம சொல்லுவோம். இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0 ஸ்டார்ட் ஆகும். 0 to n-1. n இஸ் த சைஸ் ஆஃப் த அரே. சைஸ் ஆஃப் த அரே என்னது 7. ஸோ 7 - 1 is 6. ஸோ 0 to 6 இண்டெக்ஸ் இருக்குது. ஆல்ரைட், ஸோ இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு எலிமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் நான் கோட் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அரேனா என்னன்னு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இந்த செகண்ட் டயக்ராமில் ஆக்சுவலி அரேயில் வேல்யூஸுமே இருக்குது. 1 2 3 4 5 6 7ங்கிறது வேல்யூஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங்குமே இருக்குது. 0 1 2 3 4 5 6ங்கிறது இண்டெக்ஸ். ஆல்ரைட், ஸோ இப்போ அரேஸ் தான் என்னன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ அரே இஸ் ஆக்சுவலி ஒரு சீக்வென்ஷியல் டேட்டா. அதாவது ஒரு சீக்வன்ஸாக டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அரே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம பைத்தான் சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பற்றிலாம் வீடியோ இருக்குது. லிஸ்ட் பற்றி ஒரு என்டையர் வீடியோ இருக்குது. ஆஸ் வெல் ஆஸ் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் பற்றி வீடியோ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் லிஸ்ட்டு படிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அரேஸும் லிஸ்ட்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே அண்ட் லிஸ்ட்? சப்போஸ் உங்களுக்கு அரேஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரைட், ஸோ அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆஸ் வெல் அஸ் யாராச்சும் உங்ககிட்ட இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா யூ ஷுட் நாட் சே அரே அண்ட் லிஸ்ட் சேம். ரெண்டுமே அரேவும் லிஸ்ட் ரெண்டுமே சேம்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அரேக்கும் லிஸ்ட்டுக்கும். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் யூ கேன் ஸ்டோர் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா. அதாவது லிஸ்ட்டில் யூ கேன் ஸ்டோர் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா. ரைட், அதே இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா அரேயில் யூ கேன் ஒன்லி ஸ்டோர் ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். இப்போது அரேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க தெரியுமா, இந்த டைப் 1 2 3 4 5 6 7 இந்த டைப் சேம் டைப்பாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்டீஜர் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் நீங்கள் எந்த டைப் வேணால் நீங்கள் மாற்றி ஸ்டோர் பண்ணலாம். ஒரே லிஸ்ட்டில் இன்டீஜரும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம், ஃப்ளோட்டும் இருக்கலாம், டபுளும் இருக்கலாம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அரே இஸ் அ ஹோமோஜீனியஸ் டைப். அதாவது அரேயில் ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்டீஜர் டேட்டா மட்டும்தான் இருக்கணும். பட் ஆனால் லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. லிஸ்ட்டில் யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். நிறைய டேட்டா டைப்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு லிஸ்ட்டில் பூலியன் இருக்கலாம், இன்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், டபுள் டேட்டா டைப் இருக்கலாம். ஸோ எந்த டேட்டா டைப்பில் இருக்க டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் லிஸ்ட்டில். ஸோ அதுதான் அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ மூவிங் அஹெட். ஆல்ரைட், ஸோ அரே ஆப்ரேஷன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு அரேயில் வந்து இன்சர்ட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஒரு எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு அரேவை எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஒரு அரே வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அரே க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் அரே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த அரேங்கிறது திஸ் இஸ் ஆக்சுவலி மாடியூல். ஸோ இந்த மாடியூலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் மாடியூல் ஆஸ் இந்த ஏஆர்ஆர்ங்கிறது வந்து திஸ் இஸ் அ வேரியபிள் நேம். ஏஆர்ஆர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிம்பிளிசிட்டிக்கு வந்து ஏஆர்ஆரை வந்து நீங்கள் ஏஆர்ஆராக கொடுக்காம நீங்கள் கேன் ஜஸ்ட் கிவ் ஏ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஒழுங்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஏஆர்ஆர்னு கொடுத்துருக்கேன். ஏஆர்ஆர் ரெப்ரசன்ஸ் த அரே, ரைட்? அண்ட் ஒரு அரேவை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஃபஸ்ட் வந்து அந்த அரேக்கு வந்து வேரியபிள் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அரே நேம் என்னவோ அந்த நேம் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அரே ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். அந்த மாடியூலில் இருக்கிற இந்த அரே ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டைப் கோட். டைப் கோடுங்கிறது வந்து உங்கள் அரே வந்து எந்த டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இது மென்ஷன் பண்ணும். நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அரேனா என்னது? அரே இஸ் அ ஹோமோஜினியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு சிங்கிள் டேட்டா டைப் தான் வந்து ஒரு அரேயில் இருக்கணும். இன்டீஜர்னால் இன்டீஜர் டேட்டா மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த டைப்பை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டைப் கோட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் கோடில் வந்து நான் எதில் வந்து இன்டீஜர் கொடுக்கலாம், இல்லை லாங் கொடுக்கலாம், இல்லை ஃப்ளோட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராமீட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நீங்கள் உங்கள் அரேயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணுமோ அந்த அரே எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த சின்டாக்ஸ் நீங்கள் வந்து இந்த சின்டாக்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் ஆக்சுவலி கிரியேட்டட் த அரே. இங்கே அரே கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு, ரைட்? ஸோ இப்போ டைப் கோட் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அப்படியே இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்கள். இந்த ரைட் சைடில் வந்து இந்த டைப் கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் கோட்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து சைன்டு கேரக்டர் இருக்குது, அன்சைன்டு கேரக்டர் இருக்குது, அன்சைன்ட் ஷார்ட்டு, லாங்கு, ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் இன்டீஜர் பாருங்கள். இன்டீஜருக்கு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்கு வந்து சைன்ட் இன்ட்டுக்கு வந்து சைன்ட் இன்ட்டு அன்சைன்ட் இன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். ஸோ சைன்ட் இன்ட்டுனா சைன்ட் இன்ட் ஹாஸ் போத் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ், ரைட்? அன்சைன்டுனா வந்து பார்த்தீங்கன்னா அன்சைன்டில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், ரைட்? ஸோ அதான் சைன்டுக்கும் அன்சைன்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், நாம் வந்து இப்போ வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கிற அரேவை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் வந்து அரே இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அரே வந்து நான் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் அரே ஆஸ் அரே, ரைட்? இந்த ஏஆர்ஆருங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நேம். நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அரே நேம் தரணும். அரே நேம் வந்து நான் நம்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா இது ஒரு நம்பர் அரே. ஏஆர்ஆர் டாட் இப்போ ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ டைப் கோட் என்னது? டைப் கோட் வந்து நான் இன்டீஜர் அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டைப் கோட் எனக்கு என்னவா இருக்கணும்? டைப் கோட் வந்து இட் ஷுட் பி ஐ, ரைட்? இந்த ஐயா இருக்கணும். ஸோ ஸ்மால் ஐ தான் என்னோட டைப் கோட். ஸோ ஸ்மால் ஐ நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்மால் ஐ ரெப்ரசன்ஸ் சைன்ட் இன்டீஜர். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அரேல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ரேண்டமாக வேல்யூஸ் தரேன், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த நம்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் நம்ஸ். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அரேன்னு வருது, அரே நம்ஸ் இன் வருது, ரைட்? நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. நம்மளுக்கு வந்து இப்போ டைப் ஆஃப் நம்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது இது என்ன டைப்புன்னு நம்ம பார்ப்போம். டைப் நம்மளுக்கு என்ன ஆன்சராக வரணும், இட் ஷுட் பி அரே. ஏன்னா நம்ம அரே தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அரே நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு லெட்ஸ் சி என்னென்ன ஆப்ரேஷன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் எல்லா ஆப்ரேஷனுமே பண்ணி பார்ப்போம் இப்போது. ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரேயில் எப்படி வந்து ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இன்சர்ட், இன்னொன்று வந்து அப்பண்ட். அப்பண்ட்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்போ அப்பண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ஸ் டாட் அப்பண்ட் நான் ஒரு வேல்யூ அப்பண்ட் பண்ணுறேன், 4ங்கிற வேல்யூ அப்பண்ட் பண்ணுறேன். அப்பண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நம்ஸ் அரேவை பிரிண்ட் பண்ண போகிறேன். நம்ஸ் அரே பிரிண்ட் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் 1 2 3 4 வந்துருக்கு. முன்னாடி வந்து 1 2 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து 4 வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ அப்பண்ட்னா என்னென்னா அப்பண்ட் வந்து ஒரு அரேயில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ இருக்குது தெரியுமா, லாஸ்ட் வேல்யூக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குற இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குற இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகும். அதாவது லாஸ்ட்டாக வந்து இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகும். 4ங்கிற வேல்யூ வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆகிருக்கு அதனால, ரைட்? ஸோ இப்போ வந்து இன்சர்ட் பார்ப்போம். இன்சர்ட்னா என்னென்னா, இன்சர்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்சர்ட். ஸோ இன்சர்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ ஷுட் பி த இண்டெக்ஸ். நான் 0ன்னு கொடுக்குறேன். 0th இண்டெக்ஸில் எனக்கு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். 0th இண்டெக்ஸில் சப்போஸ் எனக்கு வந்து இன்கேஸ் வந்து 100 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வந்து 0, 100ன்னு கொடுக்குறேன். 0 ரெப்ரசன்ஸ் த இண்டெக்ஸ் அண்ட் 100 வந்து பார்த்தீங்கன்னா 100 இஸ்
the value, right? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் வந்து 100 இன்சர்ட் ஆயிருக்கு, அப்புறம் வந்து 1 2 3 4 இருக்குது. ஆல்ரைட், ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் அஹெட், நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு வேல்யூ டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு வேல்யூ எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரிமூவ் இருக்குது, பாப் இருக்குது. ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம்னா, ரிமூவ் வச்சு வாட் வி கேன் டூ இஸ், ரிமூவ் ஃபங்க்ஷன் வச்சு ரிமூவ் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து வேல்யூ பாஸ் பண்ணணும். அதாவது எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து நம்பர் 1 எனக்கு டெலீட் பண்ணணும்னா வந்து நான் நம்பர் 1 கொடுக்குறேன். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ஸ் டாட் அந்த ரிமூவ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அரேவை. ஸோ இப்போ வந்து 1 டெலீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன இருக்குது, 100 1 2 3 4 இருக்குது. நம்மளோட அவுட்புட் எப்படி வரணும்னா 100 2 3 4 நம்மளுக்கு வரணும். ஸோ 100 2 3 4 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 1 வந்து டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரிமூவ் ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் வந்து ரிமூவ் 1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிமூவ் 1 என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் 1 மட்டும் தான் டெலீட் பண்ணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இந்த அப் அண்ட் இன்சர்ட் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சப்போஸ் நம்மளோட அரேல வந்து 3 1 இருக்குது, ரைட்? ஸோ 3 1 இருந்துச்சுன்னா எந்த 1 டெலீட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ எந்த 1 அது டெலீட் பண்ணணும்னா ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் 1 மட்டும் தான் டெலீட் பண்ணும். அதாவது ஒரே ஒரு 1 டெலீட் பண்ணும். ஃபஸ்ட் எந்த 1 வருதோ அந்த 1 டெலீட் பண்ணும். பாருங்கள், ஒரு ஃபஸ்ட் 1 வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாப் ஃபங்க்ஷன் போயிடலாம். ஸோ பாப் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, பாப் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் என்ன பாராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா, யூ ஷுட் பாஸ் த இண்டெக்ஸ். எந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து ஒரு லெட்ஸே நான் வந்து 3rd இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும். 3rd இண்டெக்ஸில் என்ன எலிமெண்ட் இருக்குது, 0 1 2 3. 3rd இண்டெக்ஸில் 2 இருக்குது. ஸோ எனக்கு வந்து 3rd இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட் டெலீட் ஆகணும். ஸோ 3rd இண்டெக்ஸில் 2 இருக்குது. ஸோ 2 வந்து டெலீட் ஆகிடும். ஸோ பாருங்கள், 2 டெலீட் ஆகிடுச்சு, 1 1 3 வருது. அண்ட் இன்கேஸ் வந்து சப்போஸ் நீங்கள் பாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணலின்னா, லாஸ்ட் எலிமெண்ட் இருக்குது தெரியுமா, லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 டெலீட் ஆகிடும். பாருங்கள், 1 1 2 வருது. ஸோ 3 வந்து டெலீட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ மூவிங் அஹெட், ஒரு எலிமெண்ட்டை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அரேயில். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த பாப் ஃபங்க்ஷன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு அந்த 3 இருக்குது தெரியுமா, நம்ம அரேயில் 1 1 2 3 இருக்குது, 1 1 1 2 3 இருக்குது. எனக்கு வந்து 3 ஆக்சஸ் பண்ணணும். 3 ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன மென்ஷன் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த இண்டெக்ஸை நான் மென்ஷன் பண்ணணும். இந்த 3rd எலிமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0 1 2 3 4, 4th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நம்ஸ் ஆஃப் 4 நான் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து 3 வரும். ஸோ பாருங்கள், 3 பிரிண்ட் ஆகிருக்கு, ரைட்? அதே மாதிரி சப்போஸ் எனக்கு வந்து 2 வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும், அதாவது 2 வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 இஸ் ஆக்சுவலி இன் த செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ஸ் ஆஃப் 2 கொடுத்தோன்னா எனக்கு வந்து 2 பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா 2 வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ரைட்? சிமிலர்லி நீங்கள் வேறு எலிமெண்ட்ஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ நான் வந்து நம்ஸ் ஆஃப் 6 கொடுக்குறேன். நம்ஸ் ஆஃப் 6 நான் வந்து 6th இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம அரேல வந்து 6th இண்டெக்ஸே இல்லை. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். பாருங்கள், எரர் என்ன வருது, இண்டெக்ஸ் எரர், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது. திஸ் இஸ் அ எரர், ரைட்? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அரேயோட சைஸே கம்மியாக தான் இருக்கும், பட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் கொடுத்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து ஒரு எரர் தான் வரும், ரைட்? ஸோ மூவிங் அஹெட், ஒரு அரேவை எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஐட்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து லிஸ்ட் எப்படி ஐட்ரேட் பண்ணுறீங்களோ, டிக்ஷனரி எப்படி ஐட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அரேவும் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிமிலர்லி எப்பயும் போல் நீங்கள் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் நம்பர், ஏன்னா நம்மளோட அரேக்குள்ளே நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்பருங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். நம்பர் இன் நம்ஸுங்கிறது அரே. ஸோ பிரிண்ட் அந்த என்ன நம்பரோ அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்பர், ரைட்? ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்ம அரே கூட என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. 1 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கு, ரைட்? சிமிலர்லி நீங்கள் வேறு எப்படி நீங்கள் இது ஆக்சஸ் பண்ணலான்னா, ஃபார் I in range நம்மளோட அரேயோட லென்த்தை வந்து நம்ம இங்கே வாங்குவோம். ஸோ I in ரேஞ்சில் வந்து நம்ம லென்த் ஆஃப் த அரேவை நம்ம பாஸ் பண்ணுறோம். லென்த் ஆஃப் த அரே வந்து பார்த்தீங்கன்னா 5. நம்ம அரே சைஸ் வந்து 5 இங்கே, ரைட்? ஸோ ரேஞ்ச் பிரிண்ட் நம்ஸ் ஆஃப் I. ஸோ இப்படியுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அரேவை, ஆல்ரைட்? ஸோ இது ரொம்ப சிம்பிளான சின்டாக்ஸ் தான், பார்த்தாலே புரியும் நம்புறேன். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே நம்ஸ் ஆஃப் 5ல என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஆக்சுவலி ஃபார் லூப் வந்து
0 to 4 வரைக்கும் ரன் ஆகும், 0 to 4 வரைக்கும் ரன் ஆகும், 0 1 2 3 4 ரன் ஆகும். அண்ட் இந்த நம்ஸ் ஆஃப் 5ல வந்து அகைன் வந்து நம்ஸ் ஆஃப் 0, நம்ஸ் ஆஃப் 1, நம்ஸ் ஆஃப் 2, நம்ஸ் ஆஃப் 3, நம்ஸ் ஆஃப் 4 எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிடும். அதனால நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் நமக்கு 1 1 1 2 3 பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் மூவிங் அஹெட் எப்படி வந்து ஒரு அரே வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லைசிங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன். ஸோ ஸ்லைசிங்கோட சின்டாக்ஸ் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஸ்லைசிங்கோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஸோ ஸ்லைசிங் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, நம்ஸ் ஆஃப் எந்த அரேவோ அந்த அரே நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே ஆக்சுவலி 3 வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டார்ட், ரைட்? ஸோ ஸ்டார்ட்டு அப்புறம் ஸ்டாப் இருக்குது, ரைட்? ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. அதாவது எங்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப் நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸ்டாப்புங்கிறது வந்து ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஸ்டாப் ரெண்டுமே கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாப் வந்து எங்கே ஆகும்னா, நீங்கள் ஸ்டாப் வந்து சப்போஸ் 3 கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாப்போட வேல்யூ நீங்கள் 3ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து 0 1 2 3 ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸை இன்க்ளூட் பண்ணி 3 -1 இது 2. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்குமே பிரிண்ட் ஆகிடும், ரைட்? ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஸோ லெட் மீ ஷோ இட். இது வந்து காமிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்லைஸுடன் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸுட் ஈக்குவல் டு நம்ஸ். ஸ்லைஸுடுங்கிறது வந்து ஒரு அரே. அது வந்து ஸ்லைஸ் அரேவை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. அதாவது இப்போ ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் ஒரு அரே கிடைக்கும் தெரியுமா, அந்த அரேவை வந்து இந்த ஸ்லைஸுங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போனால், ஃபஸ்ட் இன்ஷியலாக வந்து 0th இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும், அப்புறம் 3rd இண்டெக்ஸில் வந்து எண்ட் ஆகணும். ஸோ 0 to 3 நான் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. ஸோ இதில் வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா, 0ல் என்ன இருக்குது, 1 இருக்குது, 2 1ல் என்ன இருக்குது, 1 இருக்குது, 2ல் என்ன இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 2 1 இருக்குது, ரைட்? ஸோ இந்த 3 1s வந்து பிரிண்ட் ஆகும் பேசிக்காக, ரைட்? ஸோ 3rd இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகாது அப் டில் இந்த ஸ்டாப் வேரியபிள் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்டாப் வேரியபிளுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்குமே பிரிண்ட் ஆகும், ரைட்? ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்லைஸுடு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்லைஸு கொடுத்தா எனக்கு வந்து 1 1 1 1 வரும் ஆன்சரில். பாருங்கள் 1 1 1 ஆன்சர் வருது. இன்கேஸ் வந்து நான் வந்து என்னோட ஸ்டார்ட் வேரியபிள் வந்து 1 கொடுக்குறேன், விச் இஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு வந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 1 1 1 1 2 எனக்கு ஆன்சர் வரும். ஏன்னா ஃபோர்த் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இண்டெக்ஸ் என்னது, இட்ஸ் ஆக்சுவலி 2, ரைட்? ஸோ பாருங்கள் 1 1 2 பிரிண்ட் ஆகிருக்கு. ஆல்ரைட், ஸோ புரியுது நம்புறேன். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் எதுவுமே தரலினா வந்து என்டையர் அரேவும் பிரிண்ட் ஆகும், ரைட்? ஸோ ஜஸ்ட் இந்த காலன் மட்டும் கொடுக்குறேன். காலன் மட்டும் கொடுத்தா எனக்கு வந்து என்டையர் அரே பிரிண்ட் ஆகும். 1 1 1 2 3 பிரிண்ட் ஆகும். ஸோ 1 1 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். அண்ட் ஃபைனலாக எப்படி வந்து ஒரு அரேவை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் டேரெக்டாக நீங்கள் இந்த ரிவர்ஸ்னு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் பாஸ் த அரே நேம். ஸோ அந்த நம்ஸ் அரே தான் ரிவர்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த நம்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ரிவர்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இருக்குது பைத்தானில். ஸோ யூ கேன் செக் இட் அவுட், ரைட்? ஸோ அரேஸில் வந்து ஆக்சுவலி ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. எதுக்கு இங்கே எரர் வருதுன்னு தெரியல, பட் யூ கேன் அகைன் ரீட் த டாக்குமெண்டேஷன் ஃபைன். ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மூவிங் அஹெட் எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் வந்து ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக இந்த கொஷின் படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து அக்கௌண்ட்ஸ்னு ஒரு அரே இருக்குது. இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ 2D அரே. அதாவது ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்குது. ஸோ இந்த 2D அரேயில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அதாவது எந்த கஸ்டமரோட வெல்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். பேசிக்காக வந்து இந்த 1 2 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. 3 2 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 6 தான். அதனால் ஆன்சர் 6ன்னு அவுட்புட் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி இந்த அரேல பாருங்கள், இந்த அரேல வந்து 1 5 ஆட் பண்ணியிருக்காங்க, 7 3 ஆட் பண்ணியிருக்காங்க, 3 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 5 6, 7 + 3 10, 3 + 5 8. ஸோ இந்த மூணுல என்ன எது மேக்ஸிமம் வந்து 10. அதனால் 10 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அரேவை நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும் பேசிக்காக. ஸோ ஃபங்க்ஷன் வந்து இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. டெஃபினேஷன் டெஃப் மேக்ஸிமம் வெல்த் அக்கௌண்ட்ஸ் காலன்ஸ் லிஸ்ட் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து இன்டீஜர் டைப்புக்கு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ லிஸ்ட் இன்டீஜர் டைப்புக்கு டிஃபைன் பண்ணோம். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அரே, ரைட்? ஏன்னா நான் என்ன சொன்னேன், அரே இஸ் ஹோமோஜினியஸ் டைப்புன்னு சொன்னேன். அரேல வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பில் இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்னவா இருக்குன்னா, இங்கே வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி 2D அரேவாக இருக்குது. ஸோ 2D அரேனா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு ஃபாலோ வச்சு ஐட்ரேட் பண்ணி, ஸோ இதான் வந்து அதுக்கான சொல்யூஷன், சிம்பிளான சொல்யூஷன். மேக்ஸ் வெல்த்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு 0 ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட லென்த் என்னது? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸோட லென்த் வந்து இட்ஸ் ஆக்சுவலி 2. ஏன்னா அந்த அரே ஆஃப் அரே கரெக்டாக, அதனால வந்து ஒரு அரேக்குள்ளே 2 அரே இருக்குது. ஸோ அதனால லென்த் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து 2. அண்ட் டோட்டல் வெல்த் நான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். டோட்டல் வெல்த் நான் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கேன்னா, சம் ஆஃப் இந்த ஃபஸ்ட் அரேல இருக்கிற சம் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கேல்குலேட் பண்ணி நான் வந்து என்னோட மேக்ஸ் வெல்த் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் என்னோட டோட்டல் வெல்த் வந்து மேக்ஸ் வெல்த்தோட அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோட மேக்ஸ் வெல்த் வந்து டோட்டல் வெல்த்தாக மாறிடும், ரைட்? அண்ட் இதே மாதிரி லைக் எல்லா அரேக்குமே நான் பண்ணுறேன், ரைட்? 1 2 3 இந்த அரேக்கு பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் 3 to 1 அரேக்கு நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே போகிறேன் மேக்ஸ் வெல்த். அண்ட் ஃபைனலாக வந்து மேக்ஸ் வெல்த் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும் பைத்தான் யூஸ் பண்ணி. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணணும், ஒரு அரேனா என்னது, அரேல இருக்க ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you on the next video again. Until then, bye.